Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எட்டர்னல் ப்ளூ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எட்டர்னல் ப்ளூனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ விண்டோஸ் 7 எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட், அதாவது ஜீரோ கிளிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ அந்த மெத்தடை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபயர்ஃபாக்ஸ் போயிடுறேன். bit.ly 2wppapz அப்படின்ற ஒரு சைட்டில் இருந்து விண்டோஸ் 7 OSஐ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸில் நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ 64 பிட்டாக இருந்தால் 3 GB, 32 பிட்டாக இருந்தால் 2.38 GB. ஸோ இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதில்ல. ஸோ இது சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போது MSF கன்சோல் போகிறோம். ஸோ எட்டர்னல் ப்ளூ டிஃபால்ட்டாகவே வந்துட்டு நம்ம காலி லினக்ஸ் மிஷினில் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் வேறு எட்டர்னல் ப்ளூவோட பேக்கேஜஸ், ரீசெண்டாக வந்த பேக்கேஜஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கிட்டப்லேருந்து. ஸோ நம்ம அப்படி வந்து ஒரு கிட்ட பேக்கேஜை வச்சு தான் இன்றைக்கி மிட்டர்பிரேட் செஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே எட்டர்னல் ப்ளூவை சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேனரு, அதாவது நம்மளோட விண்டோஸ் மிஷின் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அதை எட்டர்னல் ப்ளூவால் அட்டாக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத சொல்லும். மீதி இருக்க மூணுமே வந்துட்டு அட்டாக்கிங் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், சரிங்களா. ஸோ இங்கே நான் விண்டோஸ் 8 அப்படின்னு முடிகிற ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இன்ஃபோவில் போய் பார்த்திங்க அப்படின்னா கூட இதில் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 எல்லாமே வந்துட்டு இதனால் எட்டர்னல் ப்ளூ அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு 2017 எட்டர்னல் ப்ளூ கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அப்டேட்டே பண்ணாமல் இருக்கிற சிஸ்டம் மட்டும்தான் இங்கே இருக்க ஆப்ஷனை வச்சு பண்ண முடியும். ஸோ இங்கே நான் ஹாரோஸ்ட்டை செட் பண்ணியிருக்கேன். 1.3 அப்படின்றது என்னோடய விண்டோஸ் 10 மிஷினோட IP அட்ரஸ். ஸோ அதை நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர் போர்ட் அப்படின்றது 445, டிஃபால்ட்டாக ஓப்பனில் இருக்கக்கூடிய போர்ட் அதுதான் இல்லையா. அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் என்மேப்பை ஸ்கேன் பண்ணுறேன். -SV-P 445 அப்படின்ற போட்டு விண்டோஸ் 10 மிஷினில் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத ஸ்கேன் பண்ணி எனக்கு சொல்கிறேன், சரிங்களா. ஸோ போர்ட் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. சரி, ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம பேலோட வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளால் அந்த ஓப்பன் போர்ட்டை அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேலோட வந்துட்டு செட் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் TCP அப்படின்ற பேலோடு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருந்தோம் இல்லையா ரிவர்ஸ் TCP. ஸோ அதே பேலோடு தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இங்கே செஷன் க்ரியேட் ஆகலை, மெட்டர்பிரேட்டர் செஷன் ஓப்பனே ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சிஸ்டமே வந்துட்டு வல்னரபிளாக இருக்காது. ஸோ அதனால் இந்த விஷயம் வந்துட்டு நடக்காது. நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கலை, சரிங்களா. ஏன் அப்படின்னா 2017, 2014 கூட நிறைய விஷயன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்டேஷன்ஸ் வந்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்டாக்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ நான் இங்கே எட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர் கிட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் கீவேர்டை சர்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கிட்டப் ரெபாசிட்டரியை நான் க்ளோன் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எட்டர்னல் ப்ளூ அட்டாக்கு. ஸோ நான் ரூட் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு ரூட் ஃபோல்டர் போயிட்டு இந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணுறேன். ஸோ க்ளோன் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் எட்டர்னல் ப்ளூ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் நான் வைக்கணும், அதாவது எட்டர்னல் ப்ளூவோட டேட்டாபேஸில் நான் வைக்கணும், சரிங்களா. ஸோ எட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர் மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற ஃபைல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் MSF கன்சோல்லேருந்து வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற இதை லொக்கேட் பண்ண சொல்கிறேன். ஸோ எட்டர்னல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. எட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபி ஃபைல் இருக்குது. அது லைசன்ஸு, ரீட்மி ஃபைல் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு நம்ம SMB எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே போடணும், சரிங்களா. யூசரில், ஷேரில், மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே, மாடியூல்ஸ்குள்ளே, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்குள்ளே, விண்டோஸ் SMB அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இந்த பாத்தை கிளியராக பார்த்து பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ ஆல்ரெடி அதில் விண்டோஸ் 8.py அப்படின்ற எட்டர்னல் ப்ளூ இருக்குது. ஸோ அந்த டேட்டாபேஸில் நான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண எட்டர்னல் ப்ளூ டபுள் பல்சர் .rb அப்படின்ற எட்டர்னல் ப்ளூ ஃபைலை, ரூபி ஃபைலை பேஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ அந்த டெப்ஸ் அப்படின்ற ஃபோல்டரையும் நான் பேஸ்ட் பண்ணிடணும். தென் எட்டர்னல் ப்ளூவோட ரூபி ஃபைலையும் நான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ டெப்ஸ் அப்படின்ற ஃபைலையும் பண்ணிவிட்டேன். ஸோ எட்டர்னல் ப்ளூவோட ரூபி ஃபைலையும் நான் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது இந்த ரூபி ஃபைலை வந்துட்டு நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஆக்சஸ் பண்ணி
எட்டர்னல் ப்ளூ அட்டாக்கை ஆன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒயின் ப்ரோக்ராம் அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஒயின் அப்படின்றது விண்டோஸ் exe ஃபைல்ஸை வந்துட்டு எப்படி நம்மளோட லினக்ஸில் ரன் பண்ணுறது அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் இல்லையா? ஸோ cd root .wine drive c .wine root அப்படின்னு ஏன் போடுறோம் அப்படின்னா ஒயின் வந்துட்டு ஹிடனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ drive c-குள்ளே இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக இல்லையா? ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இந்த எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கும். ஸோ இப்போ நான் மெட்டாஸ்ப்ளாய்ட்குள்ளே போகிறேன். ஐ மீன் MSF கன்சோல். ஸோ MSF கன்சோல் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போது விண்டோஸ் 7 மிஷின், அதாவது நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த விண்டோஸ் 7 மிஷின்குள்ளே போகிறேன். நீங்கள் அந்த விண்டோஸ் 7 மிஷின்குள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட்ஸ் பண்ணாதீங்க. அப்டேட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. நீங்கள் கேட்கலாம், நம்மளோட விக்டிம் பேசியும் அப்டேட் பண்ணாமலே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு தெரியல, அப்டேட் எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் ஒரு சின்ன ஒரு கோத்ரூ வீடியோ, ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை விட இப்போ இருக்கிற மாடல்ஸை எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எட்டர்னல் ப்ளூ வந்துட்டு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் ஷோ ஆப்ஷன்ஸ் போகிறோம். ஸோ நான் ஏன் அந்த ஃபோல்டரில் போட சொன்னேன் அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத்தை வந்துட்டு ரூட் ஃபோல்டர்லேருந்து அது கெட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராசஸ் இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, wlms.exe அப்படின்றது. ஸோ அதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா wlms அப்படின்றது 32 பிட்டு. ஸோ நம்ம 64 பிட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக lsass ஐ திங்க் ஸோ .exe அதை வந்துட்டு நான் செட் பண்ணணும் ப்ராசஸ் இன்ஜெக்டில். ஸோ நான் இங்கே செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஷோ ஆப்ஷன்ஸ். ஸோ ஆர்ஹோஸ்ட் வந்துட்டு ஐபி அட்ரஸ். ஸோ என்னோட ஐபி அட்ரஸ்க்குள்ளே நான் போகிறேன். அதாவது என்னோட அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ். சரிங்களா? செட் ஆர்ஹோஸ்ட் 192.168.1.5. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்ப்ளாய்ட்ஸுமே நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலை, அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணலை. ஸோ எந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸுமே, அதாவது எந்த பேலோடுமே வந்துட்டு விண்டோஸ் 7 பிசிக்கு நான் அனுப்பலை. சரிங்களா? ஸோ டார்கெட் ஆர்கிடெக்சர் வந்துட்டு x86 இருக்குது, அதை 64க்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒயின் பாத் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை சேஞ்சஸ் பண்ண வேண்டிய தேவைகள் இல்லை. ஸோ நம்ம ஷோ டார்கெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 7 வரைக்கும் எல்லா சர்வீஸ் பேக்ஸுமே, சரிங்களா, ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ செட் டார்கெட் 8 அப்படின்னு கொடுக்குறேன். செட் டார்கெட்ஸா, சாரி, எனக்கு செலக்ட் டார்கெட்ஸ் மேபி இட்ஸ் ராங். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டாகவே டார்கெட் செலக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் டார்கெட் வந்துட்டு விண்டோஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மெட்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷனை 32 பிட்லேருந்து 64 பிட்லேருந்தும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை நம்ம இந்த இடத்துல பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ செட் பேலோட் விண்டோஸ் மெட்டர்பிரிட்டர் ரிவர்ஸ் டிசிபி அப்படின்ற பேலோடு, இந்த பேலோட நம்ம செட் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேலோட அவங்களுக்கு நம்ம அனுப்பலை. சரிங்களா? ஸோ lhost 192.168.1.4 அப்படின்றது. ஸோ நான் இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேலோடு அவங்களோட சிஸ்டம்க்கு போயிடும். அவங்களோட சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிவர்சல் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அதனால் லான்ச்சிங் எட்டர்னல் ப்ளூ அப்படின்னு காட்டுது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ லான்ச்சிங் டபுள் பல்சர். ஸோ ரிமோட் கோட் எக்ஸிக்யூட்டட். ஸோ இப்போ கெட் யூஐடி அப்படின்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்களா, எனக்கு டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸே கிடச்சிடுச்சு அந்த விண்டோஸ் 7 பிசிலேருந்து. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஜீரோ டே அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எட்டர்னல் ப்ளூ இதுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம விண்டோஸ் 10லையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய சோஷியல் இன்ஜினியரிங் நாலேஜும் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஸோ விண்டோஸ் 10 எப்படி வந்துட்டு கிராக் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்றதுக்கான ஜென்ரலான தாட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே தேவை. ஸோ விண்டோஸ் 10 எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட சிஸ்டம் 32 மாதிரியான ஃபைல்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நான் ஷட் டவுன் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 7 ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ விண்டோஸ் 7 நம்ம தொடக்கூட இல்லை, நம்ம எல்லாமே நம்ம லினக்ஸ் மிஷினில் இருந்து தான் பண்ணுறோம். சரிங்களா?
ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இப்போ வர வெர்ஷன்ஸை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்றத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.